வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று சந்திரன் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இன்று சந்திரன் காலை 4:43 மணியிலிருந்து உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இன்று சூரிய உதயர் காலையில் சூரிய உதயம் ஆகும் பொழுது விடியற் காலையில் உத்திராட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதன் பிறகு காலை 10:38 மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. ஸோ 2 ராசிகளில் சந்திரன் இருக்க போகிறார். அதிகமான ஆளுமை காலை 10:30 மணி தொடங்கி மகரத்திற்கு சந்திரன் வரக்கூடிய நிலையும் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்க போகிறார். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்று ஆளுமை கொடுக்கக்கூடிய சூரியனுடைய நிலை, அந்த சூரியன் இவர்களுடைய ராசியிலேயே உச்சமாக இருப்பது கண்டிப்பாக அதிக ஈகோ இருக்கும். இவர்களுக்கு முடிவுகளில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். எந்த விஷயங்களில் யாருடன் பேசினாலும் சற்று கவனமாக இருப்பது, திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப முக்கியமான நிலை. பொருள் சேர்க்கை, தன லாபம், பொருளாதாரத்தில் உயர்வு, தொழில் உத்தியோகம் எல்லாம் வளர்ச்சி, இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலை. மன ஆரோக்கியத்திலும் திருமண வாழ்விலும் அதிக கவனம் காட்ட வேண்டும். ரிஷபராசிக்கு சந்திரன் பாதகஸ்தானத்தில் இருப்பது அஷ்டமஸ்தான சந்திரன் சந்திராஷ்டமத்தை போலவே ஒரு தொல்லையான நிலை அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கணிப்பாக நான் கொடுக்க நினைக்கிறேன். பாதக வீட்டுக்குடைய அந்த சனி கிரகம் 10ஆம் வீட்டில் இருப்பது தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ரொம்ப நிதானமான முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்ல நிலை. தொழிலுக்கான விரயங்களில் சற்று நிதானமாக கவனமாக இருப்பதும் ரொம்ப முக்கியமான பலன். இன்று கணவன் மனைவி இடையேவும் கடும் சூழல் ஏற்படக்கூடிய நிலை. அனுசரித்தால் மட்டுமே குடும்ப வாழ்க்கை நிலைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணிச்சுமை கடுமையாக இருக்கும், அதனால் மனதில் குழப்பம். திருமண வாழ்வில் அதனால் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம். நீங்கள் நிதானமாக இருந்து சரியான முறையில் விஷயங்களை எல்லாமே கையாள வேண்டும். ஆனாலும் தொழிலில் லாபம் கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இன்று சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திராஷ்டமம் முக்கியமாக 10:38 காலை நேரத்தில் 10:38க்கு சந்திராஷ்டமமாக சந்திரன் 8ஆம் வீட்டில் நிலை இருக்கிறது. திடீரென்று சில செலவுகள் ஏற்படலாம். குழந்தைகளுக்கான சில செலவுகளாக இருக்கலாம். கணவன் மனைவி இடையே வாக்குவாதமாக இருக்கலாம். வாழ்க்கை துணையுடைய அவங்களுடைய நிலை உங்களை விட டாமினேட் செய்யக்கூடிய நிலையாக, டாமினேஷனை காட்டக்கூடிய நிலையாக இருக்கலாம். சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிதுனத்திற்கும் நல்லது. புது முயற்சிகளை தவிர்ப்பதும் ரொம்ப முக்கியம். அடுத்தது கடகத்திற்கு தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்திரன் இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் இருப்பது, சூரியனுடைய சாரத்தில் இருப்பது, 10ஆம் வீட்டு வளர்ச்சி, 9ஆம் வீட்டு சப்போர்ட் இவர்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சி, மேன்மை, வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை. எந்த புது முயற்சிகளாக இருந்தாலும் பொறுமை தேவை. சிறிய தடைக்கு பின் வெற்றி கிடைக்கும். ஓவர் திங்கிங்கை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பணிச்சுமையினாலும் எண்ணங்களின் குழப்பத்தினாலும் ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிம்ம ராசிக்கு பணியில் நன்மை. இன்று சந்திரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். பணி, உத்தியோகம், வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். நினைத்தது நடக்கும். ஆனாலும் பணிச்சுமை, அலைச்சல்கள் இதெல்லாமே உள்ளடக்கிய ஒரு நிலையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. குழந்தைகளை பற்றிய மனக்கவலை வந்து போகும். கன்னி ராசிக்கு மனக்குழப்பம் உண்டு. 3ஆம் வீட்டில் சந்திரன். கன்னி ராசிக்கு பஞ்சமஸ்தானம் புத்திஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி 6ஆம் வீட்டில் மறைவது மனதில் குழப்பங்கள், குழந்தைகளை பற்றிய கவலைகள் இதெல்லாம் ஏற்படும். குழந்தைகளுக்கான விரயங்களும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை. கணவன் மனைவி இடையே ஈகோ கிளாஷ் போன்ற நிலையும் தொடர்ந்து காணப்படுகிறது. கண்டிப்பாக திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வது இவர்களுக்கு நன்மை அளிக்கும். துலாம் ராசிக்கு திருமண வாழ்வில் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். இவர்களுடைய தொழில் ஸ்தானத்திற்குடைய சந்திரன் பலமாக இருப்பது இவர்களுடைய தொழிலில் நல்ல உயர்வான நிலை. ஆனாலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையாக இருக்க வேண்டிய காலகட்டம். வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது துலாம் ராசிக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான பலன்களாக காணப்படுகிறது. திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை. கணவன் மனைவியிடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான நிலை. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது, ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது, மனதில் குழப்பங்களை தவிர்த்து கொள்வது, ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பலன்களாக
காட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு முயற்சிகளில் கவனம். இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமான பணிச்சுமையை கொடுத்து தேவையில்லாத வீண் அலைச்சல்களாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இன்று தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பம் உண்டு. தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் இருப்பது இன்று பாதுகாப்பளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவர் ஒர்க் பண்ணக்கூடிய நிலையை கூட விருச்சிக ராசி நண்பர்கள் இன்று தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் தொல்லை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக அதிக அக்கறை காட்டுவது மிகுந்த நன்மை அளிக்கும். தனுசு ராசிக்கு இன்று வாக்குஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சந்திரன் இருந்தாலும் இவர்களுக்கு சூரியன் சாரத்தில் அந்த சந்திரன் இருப்பது, அந்த சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி அற்புதமான நன்மை. பேச்சினால் ஆதாயம், கௌரவம், அதிர்ஷ்டத்தினால் வெற்றி, திடீர் யோகங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை இருந்தாலும் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் செய்யக்கூடாது. பணியில் வெற்றி, பணியில் பேசி ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இன்று லாபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல நிலை. மகர ராசிக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாகக்கூடிய நாள். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். குழந்தைகளுடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. குழந்தைகளுடைய முடிவுகளில் சற்று தலையிடாமல் இருப்பது மகரத்திற்கு தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு நிலை. கும்பராசிக்கு பணியில் வளர்ச்சி, முயற்சிகளுக்கெல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் பற்றிய லாபமான விஷயங்கள் இன்று நடக்கக்கூடிய நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் குடும்ப வாழ்வில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது, தாயார் தந்தையார் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பலன்களாக வருகிறது. மீன ராசிக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம், உயர்வு, பேச்சினால் உத்தியோகத்தில் அற்புதமான விஷயங்களை ஜெயித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஆதாயம் ஏற்படும். தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமண வாழ்விலும் கவனமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவே இருக்கிறது. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.